திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதே போல குரு பகவான் அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய கடக வீட்டுக்கு போக போகிறார். இப்ப இந்த வருஷம் குரு 3 வீட்டையும் கிராஸ் பண்றாரு. கேது பகவான், ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வருஷம் கார்த்திகை மாசம் பயிற்சி ஆகுது. கேது சிம்ம வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கும், ராகு கும்ப வீட்டுல இருந்து மகர வீட்டுக்கும் வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே வீட்டுல இருக்க போகிறார். வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் இனி பயிற்சி கிடையாது. இங்கே இந்த 1 வருட காலங்கள் இருக்க போகிறார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவோட கடைசி எண்டிங்ல இந்த பயிற்சிகள் மூலமாகவும் இந்த வருடம் உலக அளவுல தனிப்பட்ட ஜாதகம் ரீதியாகவும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கறதே அவங்க முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்குண்டான இந்த வருடம் எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு உச்சம் ஆகிறார். 7.5 சனி காலகட்டங்கள். 7.5 சனியில சனி பகவான் அனுபவத்தை வாரி வாரி கொடுத்தாலும் உங்க தசாபுத்திக்கு தகுந்தது போல சிறிய வழியா அல்லது தொடர்ந்து வழிகளை கொடுக்கிறாரா அப்படிங்கிறது உங்க ஜாதகமும் ஜாதகத்தில் இயங்கக்கூடிய கிரகங்கள் சொல்லும். இவரை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 30 வயசுக்குள்ள வந்தா ஒரு மாதிரி, 20 வயதிற்குள்ள வந்தா ஒரு பலன், 40 வயசு 50 வயசு வயதிற்கு தகுந்தது போல பலன்களை வாரி கொடுப்பார். 2வது சுற்றுல ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு அப்படிங்கிறது இருந்தாலும் தசாபுத்தியும் ஜாதகமும் அதை நிர்ணயிக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்போ குரு இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா வைகாசி மாசம் 18ஆம் தேதி 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். அவர் யாரு? உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போ 9ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் உச்சமாகும் பொழுது தந்தை மூலமாக உதவிகள், தந்தைக்கு உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் விலக போகுது. பூர்வீக சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் மூலமாக அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள், பங்காளி உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். 4ஆம் இடத்துல குரு உச்சமாகும் பொழுதும் 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் தாய் தந்தை 2 பேருக்குமே ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும். அவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள் எல்லாமே விலகும். ஒரு நல்ல மருந்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அங்கிருந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கறதுல இருக்கு இல்லைங்களா? இப்ப 10ஆம் இடத்த குரு பார்க்கும். இப்ப தொழில் வளரப்போகுது, தொழில் வளர்ச்சி உண்டு. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த தொழில வேற என்ன பண்ணனா நமக்கு வளர்ந்து வரும் அப்படிங்கிறது புதிய புதிய சிந்தனைகள், கற்பனைகள் இதெல்லாமே அந்த தொழில வளர்த்துவீங்க. ஆல்ரெடி சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அதுல கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவீங்க. சோ சொந்தமா தொழிலே பண்ணல அப்படின்னு இருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாமா, எத்தனை நாள், ஏன்னா உங்களுக்கு வேலையில பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒர்க்லோட அதிகமா போடுவீங்க. அந்த ஒர்க்லோடு போட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல பயன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. அப்ப என்ன யோசிப்பீங்கன்னா இந்த டைம் ஏதாவது பண்ணலாமா, சொந்தமா ஏதாவது யோசிக்கலாமா, அல்லது பார்ட்னர் கூட ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் இந்த மேஷராசி ஓடிட்டு இருக்கணும். அதுவே ஒரு குழப்பமா இருக்கும் முதல்ல. அதே போல இந்த டைம்ல கொஞ்சம் சோம்பல் அதிகமாகும், சுறுசுறுப்பு குறையும், அதிகமா தூங்க வைக்கும். தன்னை மறந்து, தன் நிலைகளை மறந்து, தனக்கு போற டைம் எல்லாமே மறந்து, சிந்தனைகள் எல்லாமே மறந்து ஏதோ ஒரு விஷயத்துல அடிக்ட் பண்ணிவிடும். அதாவது நீங்க ஒரு நேர் பாதையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா குறுக்கு பாதையில அடிக்ட் பண்ணும். அப்ப இந்த குரு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சனி பண்ற வேலை. இப்ப குரு இங்க இருந்து சனியை பார்க்கும். இதை பண்ணாத, இது தப்பு, இது போகாத, உனக்கு இந்த பக்கம் ஒரு லைஃப் இருக்கு, இத வா அப்படின்னு சொல்லி பாதி தூரத்துல போனா அதுல இருந்து திருப்பி கூட்டிட்டு வந்துடும். ஏன்னா அது உங்க தசாபுத்தியும் ஜாதகமும் முடிவு பண்ணணும். சோ அதனால அவர் கொடுக்கக்கூடிய இந்த மந்தத்தை, தொழில் வளர்ச்சி இல்லாம போறது இதெல்லாம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏதாவது ஒரு விஷயத்துல காப்பாத்தி கொண்டு வருவார். யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வருஷம் குரு 4ஆம் இடத்துக்கு வர்றதுனாலையும் கேது அந்த இடத்தை தொடர்பு கொள்றதுனாலையும் ஒரு பழைய வீடுகள், பழைய வண்டி வாகனங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே கொடுத்துட்டு புதுசா வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய சொத்துக்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பில்டிங் சம்பந்தப்பட்ட ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு உண்டு. நல்லா இருக்க போறீங்க இந்த வருஷம். ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. மனோநிலையும் ரொம்ப சரியில்லாம இருந்தாலும் இந்த வைகாசி மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மனோநிலையிலையும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்க போகுது. புதிய வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள்
தாய் சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல சனி 12 இருக்கிற நிறைய தீர்த்த யாத்திரைகள் போறது, ஆன்மீக நபர்களுடைய தொடர்புகள் அதிகமாகிறது, பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேஷராசிக்கு இந்த வருடம். ராகு கேதுக்கள் மூலமாக ராகு உங்களுக்கு கார்த்திகை மாசம் 10ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. அது கர்மஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். ராகு எந்த இடத்தில் வந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணிடுவார், நல்லா இல்லாம இருக்கீங்க நல்லா பண்ணி கொடுத்துருவார். அதுதான் ராகுனுடைய வேலை. அவ என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தொழில் கொஞ்சம் சரியில்லாம இருக்குன்னா ராகு உள்ள எந்த இடம் கொஞ்சம் தொழில் வளர்ச்சியை கொடுப்பார், பிரபலப்படுத்துவார். ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரல் கிரகம், அதான் பிரபலப்படுத்துவார். கேது 4ஆம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாமே முடிந்த அளவுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்குள்ளே வாங்கிக்கணும். அதற்கப்புறம் பார்த்து நீங்க எதிர்பார்த்தது கிடைக்காது, கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே கொஞ்சம் நீங்க என்ன விஷயங்கள் நினைத்து அந்த வீடு சொத்தெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதாவது அதுல குறைகள் வரலாம். சோ முடிந்த அளவுக்கு கார்த்திகை மாசம் இந்த ராகுகேது பயிற்சி ஆகுது, அதற்குள்ளே வாங்கிக் கொள்வது என்பது நல்லது. ஒருத்தர் 7.5 சனியில தான் வீடு வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க, தொழில் அமையும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வளர்ச்சிகளை கொடுக்கும். ஆனா கொஞ்சம் டிப்ரெஷன் பண்ணி நம்மளை தனிமைப்படுத்தி நம்மளுடைய உணர்வுகளை தூண்டி நம்மளைவே அதை செய்ய வைப்பார். நம்மளுடைய சக்தி என்ன, நம்மளுடைய பவர் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன, நம்ம எதற்காக இந்த பிறவில பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த 7.5 சனினால மட்டும்தான் கொடுக்க முடியும். சனி பகவானால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அதனால அவருக்கு கர்மகாரகன் அப்படின்னு பெயர், நீதிமான். இந்த வருஷம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குழப்பங்கள் நிறைய வந்தாலும் மனசு தெளிவுபடுத்திக்கோங்க. குரு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஒரு வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமா உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. நீங்க தொட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு காரிய ஜெயத்தை கொடுக்க போகுது. தொட்டதெல்லாமே தொடங்க போகுது. வெற்றி பாதையை நோக்கி போக போறீங்க. அந்த வெற்றியை தொடர்றதுக்கு உண்டான வழிகளை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், கொடுக்கணும். கொடுத்தாதான் வழியை சந்தித்தால் மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில வளர முடியும். அதனால அந்த வழி கண்டிப்பா நிச்சயமா இந்த பிரிவில் இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய நிலைகளை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தை என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வருதா, வேற யாராவது கேது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சைக்கோ கிரகம் மாதிரி வருது. அதனால வேற யாரோ ஒருத்தர் மூலமாக அவங்க ஏதாவது தப்பா நடத்துறாங்களா என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா அடுத்தது குருவும் கேதுவும் சேரும். அப்ப இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் வாங்க வேண்டாம், புதியதாக இருக்கின்ற கடனை அடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரும். இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கும். சிலர் வேலை விட்டு மாறிடலாமா அப்படின்னு தோணும். சோ அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா தாராளமா மாத்திக்கலாம். வேலை மாற்றங்களும் உண்டு இந்த வருடம். அடுத்தது என்னன்னா, குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ மறைந்த, அதாவது எங்கேயாவது வெளியே பணத்தை கொடுத்துட்டீங்க, அது வரவே வராது நினைச்சீங்கன்னா கூட திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுபோல் நிறைய விஷயங்கள், மறைஞ்ச விஷயங்கள் எல்லாமே மேல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்க லைஃப்ல நடக்க போகுது. தொழில் நல்ல வளர்ச்சி வந்து ராகு இங்க இருக்கிற வரைக்கும் எப்படி லாபத்தை கொடுத்துருவார், ஏதோ ஒரு வழியில உங்களுடைய வருமானத்தை பெருக்கி கொடுப்பார். அதற்கப்புறம் வந்தாலும் தொழில் இன்னும் எஃபர்ட் போட்டு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமா ராகு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கள் இல்லை. மேஷ ராசி 70% மேல இந்த வருடம் யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. நம்பிக்கையா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதும் அதே போல கிரகங்களும் அதைத்தான் சொல்றாங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த லைஃப் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஒரு மூவிங் பாயிண்ட் அப்படிங்கிறது உண்டு. அடுத்த கட்ட பயணத்தை நீங்க தொடங்க போறீங்க. அதுக்கு கொஞ்சம் இந்த வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதற்கு இந்த குரு ஒரு மருந்தாக செயல்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. பராபவ வருடத்துல இந்த வருடம் மக்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சியோட இருக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய கோவில் கட்டுமான பணிகள் செய்வீங்க, நிறைய கோவில்கள் உருவாகும். அதே போல குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கோவில் கட்டவும் செய்வாங்க, நிறைய கோவில் புதுப்பிக்கப்படும். அதே போல நிறைய கோவில் தகர்த்து எரியப்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய், அதிகமாக கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்படுவாங்க. கண் சம்பந்தப்பட்டதும் கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களையாலும் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இருப்பினும் குரு சனியை பார்க்கறதுனால எவ்வளவு மருத்துவ செலவுகள் வந்தாலும் கண்டிப்பாக அதுல சரியாயிரும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்காது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சராசரியாக வெளிநாட்டு பணம் எல்லாமே நமக்கு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் கொஞ்சம் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால
கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்களை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வதும், அதிகமாக தீர்த்த யாத்திரை கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இந்த பிளைட்ல போயிட்டு வருது இது போல கொஞ்சம் இன்ப சுற்றுலா போயிட்டு வரது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது இந்த வருடம் அப்படிங்கிறது நல்லது. ஹிமாச்சல் பிரதேசம் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மழை வெள்ளங்கள் நீர் நிலச்சரிவுகள் இது போல அதிகமா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் நல்லா செழிப்பா இருக்குங்க. நல்ல செழிப்பா இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், துணி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல பண வரவு அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்க போது அந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் மந்த நிலையில இருப்பாங்க. கொஞ்சம் மாணவர்கள் இருந்து படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் கொஞ்சம் இழப்புகளும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நிறைய தேவையில்லாத விரைய செலவுகளும், ஆடம்பர செலவுகளும் இந்த வருடம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ராகு அந்த இடத்த பார்க்கறதுனால ஒரு பெரிய மத தலைவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரலாம், அல்லது அவர்களுக்கு ஏதாவது கண்டங்களோ ஒரு இறப்புகளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது எந்த மதமாக இருந்தாலும் கொஞ்சம் மத தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து ஒரு நோய் நொடிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த வருஷம் செழிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விரயங்களும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கு. ரொம்ப எதுவுமே ஹை டென்சிட்டில போறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. இதனுடைய தனியா ஒரு பதிவும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தனியா ஒரு பதிவுகளும் பார்க்கலாம். அதே போல இப்ப இதற்கு முன்னாடி கொடுத்த இந்த தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.